எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் சூப்பராக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஆனியன் வச்சு செய்கிற ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் இது குக்கிங் வேலையே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது வந்துட்டு நமக்கு ஒரு சில டைமில் கிரேவி வைக்கிறதுக்கெல்லாம் மூடே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஆனியன் வந்து போட்டுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் எப்பவுமே ஆனியன் போடும்போது கொஞ்சம் உடச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது நமக்கு வேலை முடியும். பாருங்கள், கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இது வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். எவ்வளோ தான் நமக்கு கிரேவி வெரைட்டிஸ்லாம் செய்ய தெரிஞ்சாலுமே ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும்போது இது செய்யலாம். சூப்பரான ரெசிபி இது. மிளகு வார்த்த புளி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். கிரேவிக்கெலாம் எப்போவுமே கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க. நம்ம பொரியல், சட்னி அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் கொஞ்சம் சால்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் வாட்டரில் அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட போகிறேன். நமக்கு கிரேவி செய்கிற வேலையே முடிஞ்சிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம், வத்தல் இந்த மாதிரி ஏதாச்சும் சைட் டிஷ்ஷே போதும் இதுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. அந்த டேஸ்டெல்லாம் ஆனியன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புது ரெசிபி உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.